தமிழ்நாடு விசஸ் கர்நாடகா. இப்போ ஏன் இந்த பிரச்சனை மறுபடியும் பெருசா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? காவிரி பிரச்சனைன்னு சொன்னாலே தமிழ்நாடு, கர்நாடகா உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா இப்போ இந்த டென்ஷன் இன்னும் அதிகமாயிருக்கு. மேகதாது அணை. இந்த பெயரை கடந்த சில நாட்களா நியூஸ்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அதுவும் இப்போ கர்நாடகால போராட்டம், பந்த், காவிரி வாட்டர் ரிலீஸ், மேகதாது எல்லாமே ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆகுது. ஆனா உண்மையிலேயே இந்த மேகதாது அணைனா என்ன? கர்நாடகா ஏன் இதை கட்டியே ஆகணும்னு சொல்றாங்க? தமிழ்நாடு ஏன் வேண்டவே வேண்டான்னு சொல்றாங்க? இந்த அணை கட்டப்பட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வராதா? அதுவும் 2026ல இந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல பேசிக்ல இருந்து போவோம். மேகதாதுங்கிறது காவிரி ஆற்றுல கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடம். இங்க கர்நாடகா ஒரு பெரிய பேலன்சிங் ரிசர்வேர் மற்றும் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு முக்கியமான காரணமா கர்நாடகா இதை தான் சொல்றாங்க. பெங்களூருவோட குடிநீர் தேவை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. பாப்புலேஷனும் அதிகமாகுது, வாட்டர் ரெக்யூர்மெண்ட்டும் அதிகமாகுது. அதனால ஃபியூச்சர்ல பெங்களூருக்கு தேவையான குடிநீருக்காக இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம்னு கர்நாடகா சொல்றாங்க. அதோட ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனும் ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதாவது கர்நாடகா சைட்ல இருந்து பார்த்தா எங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் தேவை, பெங்களூருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் தேவை, அதனால மேகதாது ப்ராஜெக்ட் தேவை. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஆர்குமெண்டா இருக்குது. அப்போ தமிழ்நாடுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். தமிழ்நாடு கேட்கறது, சரி நீங்க அணை கட்டுறீங்க, ஆனா காவிரி தண்ணீரை நாங்க ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க மேல் பகுதியில் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை கட்டினா கீழே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் ஃப்ளோ எப்படி இருக்கும்? இதுதான் முக்கியமான கேள்வி. குறிப்பா வறட்சி காலத்துல தண்ணீர் ரொம்பவே குறைவா இருக்கும் போது என்ன நடக்கும்? அதுதான் தமிழ்நாடோட பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுல காவிரி தண்ணீரை நம்பி நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு, குறிப்பா காவிரி டெல்டா. அதனால தமிழ்நாடு சொல்றது, எங்களுக்கு உரிய வாட்டர் ஷேர் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான கிளாரிஃபிகேஷன், இங்க ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லணும். சோஷியல் மீடியால சில வீடியோஸ் எல்லாம் மேகதாது கட்டிட்டா தமிழ்நாடுக்கு காவிரி தண்ணீரே வராது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி மேகதாது வந்தாலும் தமிழ்நாடுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, இதையும் எவிடன்ஸ் இல்லாம சொல்ல முடியாது. ஆக்சுவல் இஷ்யூ என்ன? இந்த நீர்த்தேக்கம் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? காவிரி வாட்டர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணப்படும்? வறட்சி காலத்துல வாட்டர் ரிலீஸ் எப்படி இருக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இந்த வீடியோல ஆக்சுவல் இஷ்யூஸ் மட்டும் பார்ப்போம். இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? இப்போ ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின். மேகதாது இஷ்யூ நேத்து தான் வந்ததா? இல்ல, காவிரி வாட்டர் டிஸ்பியூட் பல வருடமா இருக்கு. மேகதாது ப்ராஜெக்ட் தொடர்பான அரசியல் எதிர்ப்பு குறிப்பா 2013 காலகட்டத்திலேயே தீவிரமாயிருச்சு. அந்த நேரத்துல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சீதாராமையா. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல பல வருடங்களா கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. 2018ல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கர்நாடகாவுக்கு டிபிஆர் தயாரிக்க இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2019ல் கர்நாடகா டிபிஆரை சிடபிள்யூசிக்கு சப்மிட் பண்ணியது. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 2022ல் லோக்சபா ரிப்ளையும் உறுதி செஞ்சுச்சு. ஆனா இங்க என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிபிஆர் சப்மிட் பண்ணது டேம் கட்ட ஃபைனல் பெர்மிஷன் கிடைத்தது கிடையாது. இதை கண்டிப்பா நினைவில் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? இப்போ நம்ம ரீசன்ட் லீகல் டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம். 2025 நவம்பர்ல தமிழ்நாடு மேகதாது ப்ராஜெக்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த சேலஞ்சை ப்ரீமெச்சூர்னு சொல்லி என்டர்டெயின் செய்ய மறுத்துச்சு. இதை கேட்ட உடனே, அப்படியா சுப்ரீம் கோர்ட் கர்நாடகாக்கு டேம் கட்ட பெர்மிஷன் கொடுத்துடுச்சா? இல்லை, இதுதான் முக்கியமான கிளாரிஃபிகேஷன். கோர்ட் சொன்னது, ப்ராஜெக்ட் டிபிஆர் மற்றும் சம்மந்தப்பட்ட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை இன்னும் உரிய அமைப்புகள் மூலம் பரிசீலிக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் டேம் கட்ட பெர்மிஷன் கொடுத்து விட்டது என்று சொல்வது சரியான தகவல் இல்லை. இப்போ 2026 என்ன அப்டேட்? இப்போதான் நம்ம வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வரும். 2027 கர்நாடகா ப்ராஜெக்டை முன்னெடுக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்துருச்சு. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கர்நாடகாவில் ரிவைஸ் ப்ரொபோசலை பரிசீலித்த போது முன்னைய டிபிஆரை அப்படியே ப்ராசஸ் செய்ய முடியாதுன்னு கூறினாங்க. ஏன்? ப்ராஜெக்ட்ல சப்ஸ்டேனல் சேஞ்சஸ் ஏற்பட்டிருந்துச்சு. அதனால ஃப்ரெஷ் டிபிஆர் தேவைன்னு சொன்னாங்க. அந்த புதிய டிபிஆர் ரிவைஸ்ட் வாட்டர் ரெக்யூர்மெண்ட், பவர் ப்ராஜெக்ட் தொடர்பான விஷயங்கள், டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர், அப்டேட்டட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் போன்றவை சேர்க்கப்பட வேணும்னு சொன்னாங்க.
கர்நாடகா இப்போது ரிவைஸ்டு டிபிஆர் தயாரிக்கும் ப்ராசஸ்ல இருக்காங்க. அதனால 2026ல் மேகதாது ப்ராஜெக்ட் இன்னும் டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ற ஸ்டேஜில் இல்லை. ப்ராஜெக்ட் இன்னும் அப்ரூவல் மற்றும் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் தான் இருக்கு. இதுக்கு தமிழ்நாடு என்ன செஞ்சாங்க? 2026 ஜூன் 19 தமிழ்நாடு லீகலிஸ்டிக் அசம்பிளி மேகதாது ப்ராஜெக்டுக்கு எதிராக ஒருமனதாக ரெசல்யூஷன் நிறைவேற்றினாங்க. அந்த ரெசல்யூஷன்ல முக்கிய கோரிக்கை என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த டெக்னிக்கல் அல்லது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸும் கொடுக்கக்கூடாது. மேலும் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கர்நாடகாவின் டிபிஆர் ப்ராசஸ் செய்யக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடுவின் நிலைப்பாடு. அதாவது தமிழ்நாடு சைடு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்துல கர்நாடகா சைடில் என்ன ஃபீலிங்? எங்களுக்கு பெங்களூருக்கு குடிநீர் தேவை, எங்களுடைய வாட்டர் நீட்ஸை நாங்கள் இக்னோர் பண்ண முடியாது, மேகதாது ப்ராஜெக்ட் எங்களுக்கு முக்கியம், இதுதான் கர்நாடகாவோட பொசிஷன். அதனால் இந்த இஷ்யூ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லை, வாட்டர் செக்யூரிட்டி, சிட்டி ட்ரிங்கிங் வாட்டர், அக்ரிகல்ச்சர், பாலிடிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, காவிரி வாட்டர் ரிலீஸ் தொடர்பாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மீண்டும் டென்ஷன் வந்துருச்சு. CWRC அதாவது காவிரி வாட்டர் ரெசல்யூஷன் கமிட்டி கர்நாடகா தினமும் 12,000 கன அடி தண்ணீரை 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் செய்யணும்னு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. இதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு உருவாகியிருக்கு. அதோட மேகதாது ப்ராஜெக்டை கட்ட வேணுங்கிற டிமாண்ட் போராட்டங்களும் எழுந்திருக்கு. அதனால இன்னைக்கு ஆகஸ்ட் 13, 2026 கர்நாடகாவில் காவிரி வாட்டர் ரிலீஸ், மேகதாது மற்றும் பிற இரிகேஷன் ப்ராஜெக்ட் தொடர்பாக ஸ்டேட் வைட் பந்த் கூட அழைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ இந்த இஷ்யூ மீண்டும் ஹெட்லைன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா உண்மையான பிரச்சனை என்ன? இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கலாம். இது வெறும் தமிழ்நாடு விசஸ் கர்நாடகா அப்படிங்கிற ஃபைட் கிடையாது. ஒரு பக்கம் கர்நாடகாவுக்கு பெங்களூரு ட்ரிங்கிங் வாட்டர் ரெக்யூர்மெண்ட், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு அக்ரிகல்ச்சர் மற்றும் காவிரி வாட்டர் ரெக்யூர்மெண்ட். மேல் பகுதியில் ஒரு நீர்த்தேக்கம், கீழ்ப்பகுதியில் இன்னொரு மாநிலம். அதனால யாருக்கு எவ்வளவு தண்ணீர் என்ற கேள்விதான் கோர் இஷ்யூவாக இருக்குது. அதனால தான் கோர்ட் டிசிஷன், CWMA, CWRC, CWC, என்விரான்மெண்டல் அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாரோட ரோலும் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. ஒரு நியூஸ் ஹெட்லைனை பார்த்துட்டு உடனே கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. டேம் அப்ரூவல், தமிழ்நாடு லாஸ்ட், கர்நாடகா டேக்கிங் ஆல் வாட்டர், இப்படி ஹெட்லைன்ஸ் வந்தாலும் எந்த அப்ரூவல், எந்த அத்தாரிட்டி, டிபிஆர் ஸ்டேஜா, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸா, ஃபைனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை சுற்றி பல வருடமாக இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? கர்நாடகாவுக்கு பெங்களூரு ட்ரிங்கிங் வாட்டருக்காக மேகதாது தேவைப்படுதா, அல்லது தமிழ்நாடோட காவிரி வாட்டர் செக்யூரிட்டி மற்றும் விவசாயத்தை பார்த்தா இந்த ப்ராஜெக்டை எதிர்ப்பது சரியா? என்ன பண்ணினா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காம உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தண்ணீர் பிரச்சனையில ஒரு மாநிலத்தோட மக்கள் எதிரி கிடையாது. தண்ணீர் பற்றாக்குறையும் அதை எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சிம்பிளா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான டாபிக்கோட சந்திப்போம்.